வெல்கம் டு இன்ஃபோ தமிழ். நான் உங்கள் கோபால். உலகத்தில் எவ்வளவு நாடுகள் இருந்தாலும் நார்த் கொரியா ஒரு மிஸ்ட்ரி நிறைந்த நாடாக இருக்குது. அந்த நாடு மற்ற நாடுகளோட வித்தியாசமானது. அந்த நாட்டோட அதிபர் கிம், அவர் சொல்கிறது அங்கே சட்டம். அவரை எதிர்த்தாலோ அவரோட கவர்மெண்ட்டை எதிர்த்தாலோ அங்கே லேபர் கேம்ப்ங்கிற ஜெயிலில் தூக்கி போட்டுருவாங்க. அந்த நாடு வித்தியாசமான சட்டத்திட்டங்களை கொண்டு இருக்கு. அதில் உள்ள சட்டத்திட்டங்களை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த நார்த் கொரியாவில் வினோதமான சட்டத்தில் ஹேர் ஸ்டைல். அதில் பார்த்தோம்னா நம்ம நாட்டில் ஹேர் ஸ்டைலு நமக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிக்கலாம். நம்மளோட பழக்க வழக்க முறைக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம அந்த ஹேர் ஸ்டைல் கட் பண்ணிக்கலாம். அங்கே பார்த்தோம்னா அந்த நார்த் கொரியாவில் மொத்தமாகவே ஆண்களுக்கு பெண்களுக்கு சேர்த்து 28 ஹேர் ஸ்டைல் தான் இருக்குது. அதில் ஆண்களுக்கு 10, பெண்களுக்கு 18 ஹேர் ஸ்டைல் தான் இருக்கும். இந்த முறைப்படி தான் அந்த நாட்டில் உள்ள ஆண்கள் பெண்கள் ஹேர் கட் பண்ணணும். அதை மீறி நம்ம கட்டணும்னா அந்த நாட்டோட அதிபரான கிம் நம்மளை லேபர் கேம்ப் ஜெயிலில் போட்டுவாங்க. இது போன்ற தண்டனைகள் அங்கே கொடுக்கறதுக்கான நிறையா சட்டங்கள் இருக்குது. அது இல்லாமல் இந்த ஹேர் ஸ்டைல் கிம்முங்கிறவர் 2013 கொண்டு வந்திருக்காரு. அதே ஹேர் ஸ்டைல் மாதிரி மேக்கப் அங்கே முற்றிலும் தடை செஞ்சுருக்காங்க. அது ஒரு குறிப்பிட்ட அரசு வேலையில் இல்லை மேலிடத்துல இருக்கவங்க அவங்களுக்கு மட்டும்தான் இந்த மேக்கப் அலவுடு. சாதாரண மக்களுக்கு அங்கே மேக்கப் அலவுடு இல்லை. அடுத்ததாக பார்த்தோம்னா அந்த நாட்டோட அதிபர் கிம் அவர் பேசிக்கி இருக்கும்போது நம்ம தூங்கக்கூடாது. அப்படி தூங்கினா நமக்கு தண்டனையை கொடுத்துருவாங்க. அந்த நாட்டோட சட்டத்தில் இதுவும் ஒன்றா இருக்குது. அதனால அவர் இதுக்கு முன்னாடி ஒரு சேஃப்டி மீட்டிங்கில் ஒரு சேஃப்டி மினிஸ்டர் தூங்கிட்டாரு. அதை பார்த்த அந்த நாட்டோட அதிபர் கிம் என்ன பண்ணுறாரு, அவர் சுட்டுட்டாரு. இது போன்ற சட்டம் கூட்டத்தில் நம்ம தூங்கக்கூடாது. தூங்கினோம்னா நமக்கு இது போன்ற தண்டனைகள் கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா நோ கான்டாக்ட் வித் அதர்ஸ். இது என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, அந்த நாட்டில் நம்ம நார்த் கொரியாவில் நம்ம நாட்டில் மற்ற நாட்டோட படத்தை பார்க்கறது, இசையை கேட்கறது, நமக்கு பிடித்த செயல்முறையை செய்கிறோம். அந்த நாட்டோட சட்டத்தில் பார்த்தோம்னா மற்ற நாட்டு படங்களையோ இசைகளையோ கேட்கக்கூடாது. அப்போ நம்ம கேட்டோம்னா அந்த நாட்டில் நமக்கு ஒரு தண்டனையை கொடுத்துருவாங்க. இது வினோதமான சட்டத்தில் ஒன்று இருக்குது. அதே போன்று இராணுவ கட்டாயம். அந்த இராணுவ கட்டாயங்கிறது இராணுவத்தில் நம்ம நாட்டில் ஆண்கள் பெண்கள் பணிபுரியறது கட்டாயம் இல்லை. அந்த நார்த் கொரியா பொறுத்த வரைக்கும் அந்த நாட்டில் ஆண்கள் பெண்கள் கம்பல்சரி இப்போ இராணுவத்தில் பணிபுரிஞ்சிருக்கணும். ஆண்கள் 10 வருடமும் பெண்கள் 7 வருடமும் அந்த இராணுவத்தில் கம்பல்சரி அந்த நாட்டில் சட்டத்தில் பணிபுரிய வேண்டியது ஒரு கட்டாய சட்டமாகும். அதே போன்று 3 ஜென்ரேஷன் ஆஃப் ஜெயில் அது அது ஒரு சட்டமாக வச்சுருக்காங்க. அது என்னன்னு பார்த்தோம்னா, அங்கே செய்கிற தண்டனைக்கு ஏதோ தவறு பண்ணிட்டோம் இல்லை ஏதோ ஒரு செயலை பண்ணிட்டோம்னா அங்கே அவங்க கொடுக்குற சட்டம் வித்தியாசமாக இருக்கும். இது அவங்களுக்கு மட்டும் இல்லாமல் நம்மளோட தாத்தா பாட்டி பெற்றோர்கள் நம்மளோட சந்ததியினருக்கும் தண்டனைகள் கொடுத்துருவாங்க. இது நாட்டோட ஒரு வினோதமான சட்டத்தில் வித்தியாசமான ஒன்றா இருக்குது. இந்த வீடியோவில் நார்த் கொரியாவில் உள்ள வினோதமான சட்டங்களை பற்றி நம்ம பார்த்தோம். இந்த சட்டங்கள் நம்ம நாட்டில் இருந்தால் எப்படி இருக்குங்கிறத மறந்துடாமல் கமெண்ட் பாக்ஸில் போட்டுருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் பக்கத்தில் இருக்க இன்ஃபோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம்.